என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இன்று உன் அம்மா சொல்கின்ற விஷயத்தை கேட்டு நீ மிகவும் மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். என் தங்கமே, இந்த ஒரு விஷயத்தினால் உன் வாழ்க்கைக்குள் நடக்கவிருப்பது என்ன என்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு சூழ்ச்சியினை பற்றி நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையை பற்றி நீ எத்தனை கனவுகள் கண்டு கொண்டிருப்பாய். அதற்குள் அடியெடுத்து வைக்க உன்னுடைய கனவுகள் எல்லாம் தவிடுபொடி ஆகுமாறு இப்பொழுது ஆகிவிட்டது அல்லவா? உன்னால் இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, இதை விட்டு விலகவும் முடியவில்லை அல்லவா? ஏனென்றால் இதுதானே வாழ்க்கை என்று முடிவான பிறகு இனி இதிலிருந்து செல்வது என்பது முடியாத காரியம் அல்லவா? என் குழந்தையே, இதிலிருந்து இனிமேல் நீ தப்பிக்கவே முடியாது என்ற நிலையில் இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனி இந்த வாழ்க்கை எதை நோக்கி வேண்டுமானாலும் பயணமாக செல்லட்டும் என்று நீ நினைத்து அப்படியே விட்டுவிடலாம் என்று முடிவெடுத்து விட்டாய். ஆனால் என் குழந்தையே, உனக்கு நடக்க இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தானாக நடந்தது கிடையாது. எல்லாமே ஒருவர் வேண்டுமென்றே செய்கின்ற விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் உன்னுடைய அம்மா இந்த விஷயத்தை தெரிவிக்க உடனே உன்னிடத்தில் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அதை பற்றி நான் சொல்லிவிட வேண்டும். ஒருவேளை இது உனக்கு தெரிந்திருக்கின்றதா அல்லது தெரியவில்லை என்றால் இனிமேலாவது என் குழந்தை சுதாரித்து கொள்வாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி நீ இன்று புரிந்து கொள்வாய் அல்லவா? இதனால் தான் உன் அம்மா இன்று இந்த தாயானவள் நான் உன்னிடத்திலே இதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான். அந்த ஒருவர்தான் என எண்ணும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு மிகுந்த மனக்கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லவா? நீ இந்த வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட முதல் நாளே அவர்கள் உன் மீது எந்த எண்ணத்தையும் கொள்ளவில்லை. என்னாலுமே உன்னை அளவைக்கவும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி உன் மனதை வேதனைப்படுத்தவும் தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய இல்லத்திற்கு புதிதாக வந்தவர்கள் நம்மை விட சந்தோஷமாக எப்படி இருந்துவிட முடியும்? இது நம்முடைய இடமல்லவா? இங்கு நாம் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்கிருந்து ஏதோ விருந்தாளி போலதானே இங்கே வந்திருக்கின்றார்கள். இன்னொருவரை இந்த குடும்பத்திற்குள் வரவழைத்திருக்க கூடாது. இது போன்ற எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு மற்றவர்கள் நம் இல்லத்திற்குள் வந்தால் நம்முடைய இல்லத்தில் உள்ளவர்கள்தான் என்று நினைக்கின்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? இந்த வாழ்க்கையில் நாம் எப்படியாவது அழித்துவிட வேண்டும். இவர்கள் இருந்தால் இங்கே நமக்கு பிரச்சனைகளாக இருந்து கொண்டு இருக்கின்றது, மிகப்பெரிய இடைஞ்சலாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் அவர்களை தாண்டி நீ மனமகிழ்ச்சியாக இருப்பது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம், கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அதனால்தான் இவர்கள் எப்படியும் இங்கிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த அம்மா உன்னை பயமுறுத்த நான் இதையெல்லாம் சொல்லவில்லை. உன்னை இப்பொழுது எச்சரிக்கைப்படுத்துவதற்காகத்தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் வந்ததே இல்லை. இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது அதனை கண்டு நீ பயந்து இருக்கக்கூடாது. உனக்குள் இருக்கின்ற எந்த ஒரு திறமையையும் எந்த ஒரு சக்தியையும் நீ வெளிக்கொண்டு வரவில்லை. உன் மீது கொண்ட பாசத்தால் தான் இதை நீ பொறுக்க முடியாமல் இன்று உன் அம்மா உன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் என்பதனை இன்னும் நீ உணராமல் நின்று கொண்டிருக்கின்றாய்.
இவர்கள் எல்லாம் சிறிது பயம் காட்டியவுடன், என் குழந்தை, நீ பயந்து அழத் தொடங்கி விட்டாய் அல்லவா? நம் வாழ்க்கை முடிந்து விட்டது, இதோடு முடிந்து விட்டது, இப்படியெல்லாம் நடந்துவிட்டதே என்று அழுது புலம்புகின்றாயே தவிர அதற்கு என்ன முடிவினை எடுக்க வேண்டும் என்று நீ சிந்திக்கவில்லை. என் குழந்தையே, நீ என்ன நினைக்கின்றாய்? என்னாலுமே இந்த வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கின்றதே. இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும்? இதை விட்டு என்னால் செல்லவும் முடியவில்லை. நான் என்னதான் செய்வது? யாரிடத்திலும் சொல்லி என்னால் அழக்கூட முடியவில்லை. ஏனென்றால் நான் என் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் அது என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டத்தையும் கவலைகளையும் எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றதே. இந்த கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை. மேலும் அவர்கள் மனதை கஷ்டமாக்க நான் தயாராக இல்லை. யாருடைய அன்பும் அரவணைப்பும் இல்லாமல் ஒரு அனாதை போல உணர்கின்றேன். எனக்கு கஷ்டத்தில் ஆறுதல் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. சொல்லக்கூட யாருமே இல்லையே என்று நீ வருத்தப்படுவது உன் அம்மாவிற்கு தெரியாமல் இல்லை. நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு என்று அம்மா என்று நீ என் குழந்தை என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே? அதனால்தான் இன்று உனக்கு நல்லதொரு வழியினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நானே வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் சிறிது பயத்தினை காட்டத்தான் செய்யும். அதற்கு பயந்து நீ அங்கேயே பயந்து முடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை அதோடு உனக்கு முடிவினை கட்டிவிடும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் முடிவினை கட்ட வேண்டும் என்ற மனநிலையில் நீ இல்லை அல்லவா? இந்த வாழ்க்கையை எப்படியேனும் போராடியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? இப்பொழுது நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளினால் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. என்னாலும் பிரச்சனையாக எப்பொழுதும் என்ன ஒரு செயலை செய்தாலும் அங்கேயும் சண்டை சச்சரவுகள், எதிலெடுத்தாலும் பிரச்சனைகளாக இருக்கின்றது அல்லவா? இதற்கெல்லாம் சுற்றி இருக்கின்றவர்கள்தானே காரணமாக இருக்கின்றார்கள். அப்படியென்றால் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அம்மாவினுடைய குழந்தைகள் யாருமே ஒரு நாளும் கண்ணீர் சிந்திவிடக் கூடாது. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உன்னை காயப்படுத்துகின்றதோ அந்த விஷயத்திற்கு முன்னால் நீ உன்னை வலுப்படுத்த வேண்டும். உன்னை வலிமை மிக்கவராக நிற்க வேண்டும். நீயே நினைக்க வேண்டும், என்னாலுமே உன்னோடு இந்த தாயானவள் இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை நீ எதிர்த்து நிற்க வேண்டும். அவர்களை எதிர்ப்பதற்கு முதலில் நீ துணிய வேண்டும். உன்னை எதிர்த்து சண்டையிட சொல்லவில்லை. உன்னுடைய செயல்பாடுகள் இனிமேல் அவர்கள் உன் அருகிலேயே வராதவாறு, நெருங்காதவாறு இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையாகத்தான் அமைந்திருக்கின்றது. அப்படியானால் நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னிடத்தில் நின்று பேச முடியாத அளவிற்கு உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும். அவர்கள் என்ன உன்னை அடிமைப்படுத்துவது என் தங்கமே? நீ அவர்களின் முன்னால் நான் ஒன்றும் அடிமையில்லை என்பதைப் போல நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும். யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் என் குழந்தை, நீ சந்தோஷமாக தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். அதற்கு உன் தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.